வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 எண்கள் இதில் பயிற்சி 1ல் 7ல் 9வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 ன் அடுக்கு m-1 ப்ளஸ் 2 ன் அடுக்கு m+1 ஈக்குவல் டு 640 எனில் m-ஐ காண்க. இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் m இருக்குது. இந்த m-ஓட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல பாருங்கள், கொடுத்துருந்த எடுத்து அப்படியே எழுதிட்டோம். இதை கொஞ்சம் மாற்றி எழுத போகிறேன். எப்படி எழுதலாம் பாருங்கள். இந்த 2 ன் அடுக்கு m-1 இருக்கா, 2 ன் அடுக்கு m பெருக்கல் 2 ன் அடுக்கு -1ன்னு எழுதலாம். அதாவது ஃபார்முலா என்னென்னா a ன் அடுக்கு m பெருக்கல் a ன் அடுக்கு n அப்படின்னா a ன் அடுக்கு m+n எழுதலாம். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த வலது பக்கமாக இருக்கா m+n இருக்கா, அதை எப்படி எழுதலாம், நம்ம தனித்தனியாக பிரித்து எழுதலாம். பாருங்கள், இதுதான் m, இதுதான் n. தனித்தனியாக எழுதிட்டோமா பாருங்கள். 2 ன் அடுக்கு m பெருக்கல் 2 ன் அடுக்கு -1 ப்ளஸ் அதே மாதிரி தான் இதையும் பிரித்து எழுதலாமா பாருங்கள். 2 ன் அடுக்கு m பெருக்கல் 2 ன் அடுக்கு 1 2 ன் அடுக்கு 1 ஈக்குவல் டு 640. இதில் எத்தனை உறுப்பு இருக்குது பாருங்கள். ப்ளஸ் தான் வேறு வேறு உறுப்பாக பிரிக்கும், ப்ளஸ் மைனஸ் தான் வேறு வேறு தான் பிரிக்கும். அப்போ இது எல்லாம் சேர்ந்து ஒரு உறுப்பு, இது எல்லாம் சேர்ந்து ஒரு உறுப்பு. இந்த ரெண்டு உறுப்புலேயும் ஒரு இது பொதுவாக இருக்குது. என்ன இருக்குது, 2 ன் அடுக்கு m. அந்த 2 ன் அடுக்கு m நம்ம வெளியே எடுத்துருவோம். 2 ன் அடுக்கு m அங்கே வெளியே எடுத்துட்டோம். என்ன இருக்கும், 2 ன் அடுக்கு -1 மட்டும் இருக்கும். ப்ளஸ் இந்த 2 ன் அடுக்கு m வெளியே எடுத்துட்டோம். என்ன இருக்கும், 2 ன் அடுக்கு 1 மட்டும் இருக்கும். ஈக்குவல் டு 640. இப்போ பாருங்க, இந்த 2 ன் அடுக்கு m எந்த மாற்றம் இல்லை. இந்த 2 ன் அடுக்கு -1 இருக்கா, அது எப்படி எழுதலாம், 1/2 ன் அடுக்கு 1ன்னு எழுதலாம். ப்ளஸ் 2 ன் அடுக்கு 1ன்னா 2 தான். சொன்னது புரிஞ்சுதா பாருங்க. ஈக்குவல் டு 640. இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தின ஃபார்முலா a ன் அடுக்கு -m அப்படின்னா 1/a ன் அடுக்கு +m. பாருங்க, -1 கீழே வந்தால் +1 எழுதிட்டோம். இப்போ பாருங்க, 2 ன் அடுக்கு m இன்ட்டு 1/2 ன் அடுக்கு 1ன்னா 2ன்னு அர்த்தம், ப்ளஸ் 2 இதுக்கு பகுதியில் எதுமேலாம் 1 இருக்கிறது அர்த்தம். ஈக்குவல் டு 640. இப்போ பாருங்க, 2 ன் அடுக்கு m இன்ட்டு குறுக்கு பெருக்கல். முதல்ல பகுதியை பெருக்கலாமா. 2 1 2, இப்போ குறுக்க 1 1 1 ப்ளஸ் 2 2 4, இதான் குறுக்கு பெருக்கல். ஈக்குவல் டு 640. இப்போ பாருங்க, 2 ன் அடுக்கு m அப்படியே வந்துடும். இது வந்து m அப்படியே வந்துடும். 1 4 கூட்டினா 5/2 ஈக்குவல் டு 640. இப்போ பாருங்க, 2 ன் அடுக்கு m ஈக்குவல் டு 640. இந்த 2 ன் அடுக்கு m 5/2 பெருக்கல் இருக்குது. இங்கே எதுவுமே என்ன இருக்குது, பெருக்கல் அர்த்தம். அப்போ அந்த 5/2 வலது பக்கம் வந்தால் தலைகீழ மாறும், 2/5ன்னு மாறிடும். இதை கேன்சல் பண்ணலாமா பாருங்க. 4 5 5, 6 இருக்கா, 6ல் ஒரே ஒரு 5 தான். மிச்சம் எத்தனை இருக்குது, 1 இருக்குது. இங்கே வந்தால் 14, 14ல் 2 10, மிச்சம் எத்தனை 4. இங்கே வந்தால் 40, 8 5 40. அதாவது 640 5 கொண்டு வகுத்தா 128. இப்போ பாருங்க, 2 ன் அடுக்கு m ஈக்குவல் டு இந்த 128 நம்ம பகாகாரணியாக பிரிக்க போகிறோம். பிரிக்கலாமா. 128 ரெண்டாம் வாய்ப்பாடு என்ன வரும், 6 2 12, 4 2 8. திரும்ப இரண்டாம் வாய்ப்பாடு என்ன வரும், 2 6, 2 2 4. திரும்ப இரண்டாம் வாய்ப்பாடு 16 2 32. திரும்ப இரண்டாம் வாய்ப்பாடு 8 2 16. திரும்ப இரண்டாம் வாய்ப்பாடு 4 2 8. திரும்ப இரண்டாம் வாய்ப்பாடு 2 2 4. திரும்பியும் ரெண்டாம் வாய்ப்பாடு 1. அப்போ 128 எத்தனை தடவை எழுதலாம், 1 2 3 4 5 6 7 தடவை. அதாவது 2 7 தடவை எழுதி பார்த்தா 128 வரும். அப்போ 128 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 4 5 6 7 தடவை எழுதிட்டோமா பாருங்க. 128 7 தடவை எழுதியாச்சு. இந்த 2 அப்படியே வந்துடும், பெருக்கல் 2. சரியா. இப்போ பாருங்க, 2 ன் அடுக்கு m ஈக்குவல் டு பாருங்க, எல்லாமே அடுக்கு 1 1 1 1 1 1 1 1. பாருங்க, எல்லாம் பெருக்கல் இருக்கு. அடிமான சமமாக இருந்து பெருக்கல் இருந்துச்சுன்னா நம்ம அடுக்குகளை கூட்டணும். பாருங்க, 1 + 1 2, 2 1 3, 3 1 4, 4 1 5, 5 1 6, 6 1 7, 7 1 8. அப்போது 2 வந்து பெருக்கல் 8 தடவை இருக்குது. அதை எப்படி எழுதலாம், 2 ன் அடுக்கு 8ன்னு எழுதலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் எது சமமாக இருக்குது, அடிமானம் சமமாக இருக்குது, 2 2. அப்போ அடுக்கு எப்படி தான் இருக்கும், சமமாக தான் இருக்கும். அப்போ m-ஓட மதிப்பு என்ன, 8. தேர்ஃபோர் m ஈக்குவல் டு 8. இதுதான் நமக்கு தேவையான அவங்க கண்டுபிடிக்க சொன்ன ஆன்சர். m-ஓட மதிப்பு 8. சரியா, அவ்வளோதான்.
இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.